என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நான் இன்றைக்கி கோதுமை ரவை கூட பைத்தம்பருப்பை சேர்த்து நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்க மாதிரி தோசை ரெசிபி தாங்க செய்து காட்ட போகிறேன். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க இந்த தோசையை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவை தோசை செய்கிறதுக்கு 200 கிராம் கோதுமை ரவை, 100 கிராம் பைத்தம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், 7-8 பல் பூண்டு தோலோடையே போட்டுக்கோங்க. ஒரு 5 காஞ்ச மிளகா, நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் ஒரு 7 மிளகா வரையும் கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் நல்லா கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ மாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ தோசைக்கு தேவையான வெங்காயத்தையும் கோசியும் வதக்கி எடுத்துக்கலாம். வானல் சூடானதும் ஒரு 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கோஸை சேர்த்துப்போம். கோஸு கொஞ்சம் நல்லா வதங்கி வர வரையும் வதக்கிக்கோங்க. பைத்தம்பருப்பு தோசைக்கு நான் வெறும் வெங்காயத்தையும் கோஸையும் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேரட் கூட இதில் சேர்த்துக்கலாங்க. கேரட்டு, கேப்சிகம், உருளைக்கிழங்கு துருவல், இது எது வேணாலும் நீங்கள் சேர்த்து வதக்கி செய்யலாம். இப்போ கோஸு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கோஸு வெங்காயம் இது ரெண்டுத்தையும் மாவில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின புதினா தழையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையை நம்ம ஆல்ரெடி அரைக்கும் போதே போட்டு அரைச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ புதினா தழை மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். மாவு ரெடி பண்ணிட்டோம். தோசை கல்லில் தோசையை ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான். தவா சூடாயிடுச்சிங்க. தோசை ஊற்றுவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. உடனே எண்ணெயை சுற்றி ஊற்ற வேணாங்க, ஒரு நிமிஷம் பொறுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெயை எடுத்து தோசையை சுற்றி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். இப்போ ஓரெல்லாம் பாருங்கள், நல்லா கொஞ்சம் லைட்டாக முருகலான மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தோசையை திருப்பி போட்டுப்போங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் இதேமாதிரி ஓரத்தில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ திரும்பவும் இது 2 நிமிஷம் வேக விடுவோம். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக மெத்துன்னு இருக்கிற மாதிரினா ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். அப்படி நல்லா கொஞ்சம் முருகலாக நமக்கு வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு பக்கத்தில் வேக விட்டு எடுத்தாங்க நல்லாயிருக்கும். இது பாருங்கள், தோசை 2 பக்கமும் நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துருவோம். இப்போ நம்மளுடைய சுவையான கோதுமை ரவை பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோடு இதில் நாம் சேர்த்துருக்கிற பாசிப்பருப்பு, கோஸு, புதினா, கொத்தமல்லி எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த தோசையை வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.